காலை வணக்கம். 19/3/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்படி பாப்தாதா இருவருமே நிரகங்காரியாக இருக்கிறார்கள், ஆத்ம அபிமானியாகவும் இருக்கிறார்கள், அதே போல தந்தையை பின்பற்றுங்கள். அப்பொழுது சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். கேள்வி: உயர்ந்த பதவியை அடைவதற்காக எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம்? பதில்: 1. உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் மனதளவில் கூட யாருக்குமே என் மூலமாக துக்கம் ஏற்படக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருங்கள். 2. எந்த சூழ்நிலையிலும் கோபம் வரக்கூடாது. 3. தந்தையுடையவராகி தந்தையின் காரியத்தில், இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் தடையாக இருக்கக்கூடாது. எவரேனும் வாயால் பாபா பாபா என்று கூறிக்கொண்டு நடத்தை ராயலாக இல்லை என்றால் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகள் தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தி பெற வேண்டியுள்ளது என்பதை குழந்தைகள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். எப்படி? ஸ்ரீமத் படி ஒரே ஒரு கீதை சாஸ்திரத்தில் தான் ஸ்ரீமத் பகவான் வாக்கியம் என்றுள்ளது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பகவான் அனைவருக்கும் தந்தையாவார். ஸ்ரீமத் பகவான் வாக்கியம். பாபா சொல்றாங்க, இப்ப நாம பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி பெற வேண்டிய நேரம். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? ஸ்ரீமத். ஆனா இதை பற்றி பாத்தீங்கன்னா எந்த சாஸ்திரத்திலையும் தெளிவா எழுதல. நமக்கு தெரியும் பகவான் எல்லாருக்கும் தந்தையாவார் என்பது ஸ்ரீமத் பகவான் வாக்கியம். ஆக அவசியம் பகவான் வந்து சிறந்தவர்களாக ஆக்கி இருக்க கூடும். அதனால்தான் அவருக்கு மகிமை உள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதை என்றால் ஸ்ரீமத் பகவான் வாக்கியம். பகவான் அவசியம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார். ஸ்ரீமத் கூட ஒரு சாஸ்திரத்தில் பாடப்பட்டுள்ளது, வேறு எந்த சாஸ்திரத்திலும் ஸ்ரீமத் பகவான் வாக்கியம் என்று இல்லை. ஸ்ரீமத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கீதையை தவிர வேற எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படல. ஸ்ரீமத் யாருடையதாக இருக்க வேண்டும் என்பதை அதில் அவர்கள் எழுதி கூட இல்லை. அதாவது எழுதி இருக்க அது புரியல. ஸ்ரீமத் யாருடையதாக இருக்க வேண்டும் என்பதை அதை எழுதியவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அதில் தவறு ஏன் ஏற்பட்டது அதை கூட பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, ராவண ராஜ்யம் ஆரம்பமான உடனேயே நாம ராவணனுடைய வழிப்படி நடக்க முற்பட்டோம். முதலில் கடுமையிலும் கடுமையான தவறை இந்த ராவண வழியினர் தான் செய்துள்ளார்கள். பாருங்க, ராவணனுடைய அடி விழுது எப்படி சங்கரனை தூண்டுபவர் அணுகுண்டுகள் ஆகியவற்றை செய்ய வைக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதே போல 5 விகாரங்கள் என்ற மனிதர்களை, அதாவது 5 விகாரங்கள் மனிதர்களை பத்தீத்தமாக்குவதற்காக தூண்டப்பட்டவை ஆகும். அதனால்தான் பத்தீத்த பாவனரே வாருங்கள். இந்த மாதிரி விகாரங்களால இப்ப பத்தீத்தம் ஆயிருக்கும். நம்மளை எல்லாம் பாவனமாக்குவதற்காக அந்த பத்தீத்த பாவனரை வாருங்கள் என்று அழைக்கிறாங்க. ஆக பத்தீத்த பாவனர் ஒரே ஒருவர் ஆகிறார் அல்லவா? இதிலிருந்து பத்தீத்தமாக ஆக்குபவர் வேறு மற்றும் பாவனமாக ஆக்குபவர் மற்றொருவர் என்பது நிரூபணமாகிறது இல்லையா? நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய விகாரங்கள், இததான் நம்ம ராவணன்னு சொல்றோம். இந்த ராவணன் நம்மளை பத்தீத்தமாக்குறான். நம்மளை பாவனமாக ஆக்கக்கூடியவர் யாருன்னா ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா. பாபா சொல்றாங்க, இருவருமே ஒன்றாக இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா நாம பத்தீத்தம் ஆகிறது வேற நேரத்துல. இப்ப முழுமையா பத்தீத்தம் ஆயிருக்கும். அந்த நேரம் பரமாத்மா இல்ல. இப்ப நம்மள பாவனமாக ஆக்குவதற்காக பரமாத்மா வந்திருக்கார். ராமர் ராவணன் 2 பேரும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது. இந்த விஷயங்களை நீங்க தான் வரிசை கிரமமா முயற்சிக்கேற்ப புரிஞ்சுக்கிறீங்க. எல்லோருக்குமே நிச்சயம் இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. பாபா சொல்றாங்க, பரமாத்மாவுடைய குழந்தைய கூட எப்படி இருக்குமா? வரிசை கிரமமாக இருக்கிறாங்கன்றார் பாபா.
எவ்வளவு நிச்சயம் இருக்குமோ அவ்வளவு குஷி அதிகரிக்கிறது. பாபாவுடைய முரளி மேல, பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் மேல யாருக்கு எவ்வளோ நிச்சயம் இருக்கோ கண்டிப்பா அவ்வளவு குஷி கூட அதிகரிக்கும். தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டி உள்ளது. ஸ்ரீமத் படி நாம் இந்த சுயராஜ்ய பதவியை அடைய வேண்டும். மனிதனிலிருந்து தேவதை ஆவதில் தாமதம் ஏற்படுவதில்லை இல்லையா? ஏன்னா இந்த சங்கமிகம், இந்த குறைஞ்ச 100 வருஷத்துல, அதுவும் சொல்ல போனா நம்ம முழுமையா 100 வருஷம் கூட நம்ம முயற்சி பண்ணல. இந்த குறைஞ்ச காலத்துல நம்ம மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறோம். ஆனா தேவதையில இருந்து மனித நிலை அடையிறதுக்கு நமக்கு 5000 வருஷம் பிடிக்குது. பாபா சொல்றாங்க, நீங்க முயற்சி செய்றீங்க, மம்மா பாபாவை பின்பற்றீங்க. எப்படி அவர்கள் தங்களுக்கு சமமாக ஆக்குவதற்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல குழந்தைகளாகிய நீங்க கூட என்ன பண்ணும்? பாபா சொல்றாங்க, சேவை செய்யணும். மேலும் மம்மா பாபா என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சிவபாபா மற்றும் பிரம்மா தாதா இருவரும் சேர்ந்துள்ளார்கள் என்பதை பாபா புரிய வச்சிருந்தாரு. எனவே எல்லோரையும் விட அருகில் இருக்கிறார் என்று புரிந்திருக்க வேண்டும். இவருடைய சம்பூர்ண சொரூபம் சூக்ஷ்ம வதனத்தில் பார்க்கிறார்கள். எனவே அவசியம் இவர் கூர்மையாக இருப்பார். ஆனால் எப்படி தந்தை நிரகங்காரியாக இருக்கிறாரோ, தேகி அபிமானியாக இருக்கிறாரோ, அதே போல இந்த தாதா கூட நிரகங்காரி ஆவார் இல்லையா? சிவபாபா போலவே பிரம்மா பாபாவை என்ன செய்யறாரு? அந்த அளவு முயற்சி செய்யறாரு. சிவபாபாவுக்கு சமமா ஆத்மாபிமானி ஆவதற்காக அவர் முயற்சி செஞ்சு அவரும் கூட நிரகங்காரி ஆகிறாரு. சிவபாபா தான் புரிய வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பிரம்மா பாபா கூட சொல்றாங்க. முரளி நடத்தும் பொழுது சிவபாபா இவர் மூலமாக கூறிக்கொண்டிருக்கின்றார் என்று நினையுங்கள். அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறாங்க, நீங்க எந்த ஒரு மகா வாக்கியம் கேட்டாலும் சிவபாபா பிரம்மா மூலமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரம்மா கூட அவசியம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இவர் கேட்கவில்லை மற்றும் கூறவில்லை என்றால் உயர்ந்த பதவியை இவர் எப்படி அடைய முடியும்? ஆனால் தனது தேக அபிமானத்தை விடுத்து சிவபாபா தான் கூறுகிறார் என்று நினையுங்கள் என்று கூறுகிறார். பிரம்மா பாபா சொல்றார், அவருக்கு எந்த அபிமானமும் கிடையாது. இங்க உங்களுக்கு சொல்லக்கூடியவர் சிவத்தந்தை ஒருவரே அப்படின்னு பிரம்மா பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பிரம்மா பாபா சொல்றாங்க, நான் கூட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், சிவபாபா தான் புரிய வச்சிட்டு இருக்காரு. இவரோ பதீத்த நிலையை கடந்து வந்திருக்கிறார். யாரு? பிரம்மா பாபா பதீத்த நிலையை கடந்து வந்திருக்காரு. மம்மாவோ குமாரியா இருந்தாங்க இல்லையா? பிரம்மா பாபா திருமணமாகி அவர் பதீத்த நிலையெல்லாம் அடைஞ்சிருக்காரு. மம்மா முந்தைய பிறவில எப்படி இருந்தாங்களோ தெரியாது. ஆனா தற்சமய பிறவில அவங்க குமாரி. எனவே மம்மா மிக வேகமாக உயர்ந்து சென்று விட்டார். குமாரிகளாகிய நீங்கள் கூட மம்மாவை பின்பற்றுங்கள். இல்லறவாசிகள் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். நான் பதீத்தமாக உள்ளேன், நான் பாவனமாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றாங்க, நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், நான் பதீத்தமா இருக்கேன், நான் பாவனம் ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்ம முயற்சிங்கிறதே செய்வோம். முக்கியமான விஷயம், தந்தை நினைவு யாத்திரை நமக்கு கற்பிச்சிட்டு இருக்காரு. இதுல நமக்கு தேக அபிமானம் இருக்கக்கூடாது. நல்லது, உங்களுக்கு முரளி கூற முடியலையா? நினைவு யாத்திரையில இருங்க. யாத்திரையில் இருந்தபடி முரளி நடத்தலாம். ஆனால் யாத்திரையை மறந்து விடுகிறார்கள் என்றாலும் ஒன்றும் பரவாயில்லை. முரளி சொல்றப்போ ஒருவேளை உங்களுக்கு பாபா நினைப்பு வரலன்னாலும் பரவாயில்லை. ஆனா என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கிறது யாருடையது? பரமாத்மாவுடைய மகா வாக்கியம். அட்லீஸ்ட் மனசு அந்த ஞானத்துல பரமாத்மாவுடைய மகா வாக்கியத்துல ஒன்று இருக்குன்னா கூட பரவாயில்ல. முரளி நடத்தி விட்டு பிறகு யாத்திரையில் ஈடுபட்டு விடுங்கள். கிளாஸ் நடத்திட்டு யோகா பண்ணுங்க. ஏன்னா அது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்த நிலையாகும். முக்கியமான விஷயம், தேகி அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கணும். நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த தேகத்தை கடந்து ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாபிமானி ஆகி பாபாவை நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மேலும் சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு பாபா என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது.
தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதையே நாம மற்றவங்களுக்கு கூட புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இது யாத்திரையாகும். மனிதர்கள் இறக்கும் பொழுது சொர்க்கம் சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். அஞ்ஞான காலத்துல யாரும் சொர்க்கத்தை நினைவு செய்வதில்லை. சொர்க்கத்தை நினைவு செய்வது என்றால் இங்கிருந்து இறப்பது. இது போல் யாரும் நினைவு செய்வதில்லை. பாபா சொல்றாங்க, நாம திரும்பி செல்லணும் அப்படிங்கறத குழந்தைகளாகிய நீங்க தான் அறிஞ்சிருக்கீங்க. எந்த அளவு நினைவு செய்யறீங்களோ அந்த அளவு குஷியின் யாத்திரை அதிகரிக்கும், ஆஸ்தி நினைவுல இருக்கும். பாபா சொல்றாங்க, எந்த அளவு தந்தையை நினைவு செய்யறீங்களோ அந்த அளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க, குஷியா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. தந்தையை நினைவு செய்யாமல் இருப்பதால் குழம்புகிறார்கள், மூச்சு திணறி கொண்டே இருக்கிறார்கள். உங்களால் இவ்வளவு நேரம் நினைவு செய்ய முடியாது. பாபா சொல்றாங்க, பாபா பிரியதர்ஷினி பிரியதர்ஷன் உதாரணத்தை கூறிட்டு இருக்காரு. அவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் மற்றும் இவர் கைராட்டினம் சுற்றி கொண்டிருப்பார். அப்பொழுது கூட அவர் முன்னால் பிரியதர்ஷன் வந்து நின்று விடுவார். லௌகீகத்துல என்ன பாபா காதலன் காதலியை பத்தி சொல்றாங்க. காதலி கையில வேலை செய்வாங்க, ஆனா முன்னாடி அந்த பிரியதர்ஷன் நிக்கிறத அவங்க உணர்வாங்களாம். பிரியதர்ஷினி பிரியதர்ஷனை நினைவு செய்வார், பிரியதர்ஷன் பிரியதர்ஷினியை நினைவு செய்வார். இங்கோ நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். தந்தை ஒன்றும் உங்களை நினைவு செய்ய வேண்டியதில்லை இல்லையா? பாபா நம்மளை நினைவு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாம தான் பத்தித்தமாயிருக்கோம். இப்ப எவ்வளவு பாபாவை நினைவு செய்யறோமோ அவ்வளவு பாவனமா மாறுவோம். தந்தை அனைவரின் பிரியதர்ஷன் ஆவார். பாபா, நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீர்களா என்று குழந்தைகளாகிய நீங்கள் எழுதுகிறீர்கள். பாபா கிட்ட லெட்டர் எழுதுறாங்களாம். பாபா, நான் உங்களை நினைக்கிறேன், நீங்க என்னை நினைக்கிறீங்களா அப்படின்னு. பாபா சொல்றாங்க, அத யார் அனைவரின் பிரியதர்ஷனரோ அவர் பின் பிரியதர்ஷினிகளாகிய உங்களை எப்படி நினைவு செய்ய முடியும்? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் பிரியதர்ஷன், ஆனா அந்த ஒருத்தருக்கு நம்ம எல்லாரும் பிரியதர்ஷினிகள். அப்படி இருக்கும் பொழுது பாபா எப்படி எல்லாரையும் ஒரே நேரத்துல நினைச்சிட்டு இருக்க முடியும்? அவர் இருப்பதே பிரியதர்ஷனாக, பிரியதர்ஷினி ஆக முடியாது. நீங்கள் தான் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒரு பிரியதர்ஷனரின் பிரியதர்ஷினி ஆக வேண்டும். அவர் பிரியதர்ஷினி என்றால் எத்தனை பேரை நினைவு செய்வது இல்லையா? பாபா எத்தனை பேரை நினைக்கிறது? அது முடியாது. நான் ஒருவரை நினைவு செய்யும் வகையில் என் மீது பாவங்களின் சுமை இருக்கிறதா என்ன? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு சுமை இருக்கு, அதனால என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்றேன். எனக்கு சுமை இல்லை, நான் உங்க ஒவ்வொருத்தரையும் நினைவு செய்யறதுக்கு. ஆனா பாபா இப்படி சொன்னாலும், ஆனா யாரெல்லாம் பாபாவை அன்பா நினைவு செய்யறாங்களோ அவங்க எல்லாரையும் பாபா நினைவு செய்வார் இல்லையா? உங்கள் மீது சுமை உள்ளது. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்களின் சுமை இறங்காது. மற்றபடி நான் ஏன் எல்லாரையும் நினைவு செய்யணும்? ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னை நினைவு செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள் இல்லையா? பாபா புண்ணிய ஆத்மா ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்மளை நினைக்கும் பொழுது முதல்ல அவர் புண்ணிய ஆத்மா ஆகவும் முடியாது. இன்னொன்னு அவர் புண்ணிய ஆத்மா ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பாவமும் செய்யறது இல்லை, அவர் எப்பயுமே பரமாத்மா. அதனால பாபா சொல்றாங்க, நீங்க என்ன நினைவு செஞ்சு நீங்க புண்ணிய ஆத்மா ஆகணும். மற்றும் உங்களுடைய பாவங்கள், என்னை நினைக்க நினைக்க உங்களுடைய பாவங்கள் நீங்கி கொண்டே போகும். இது பெரிய குறிக்கோள். ஆத்மாபிமானி ஆவதில் தான் உழைப்பு உள்ளது இல்லையா? சொல்றது ஈஸி. உண்மையிலே நமக்கு தெரியுது நாம ஆத்மான்னு. ஆனா சதா அந்த அபிமானத்தில் இருக்கிறதுக்கு பாபா சொல்றாங்க, கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் இல்லை அதிகமா முயற்சி தேவைப்படுது. இந்த முழு ஞானம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப திரிகாலதர்ஷி ஆகியுள்ளீர்கள். பாபா சொல்றாங்க, இப்ப முழு சக்கரமும் உங்க புத்தியில இருக்கணும். நீங்கள் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஆகிறீர்கள் அல்லவா? பாபா புரிய வைக்கிறாங்க, நீங்க தான் லைட் ஹவுஸ், நீங்க தான் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய கலங்கரை விளக்கம். ஒவ்வொருவரும் சாந்திதா மற்றும் சுகதாமத்திற்கான வழியை கூறுபவர்கள். இந்த எல்லா புதிய விஷயங்களையும் நீங்கள் கேட்கிறீர்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள். இங்கு பாகத்தை ஏற்று நடிக்க வந்திருக்கிறோம்.
நாம் நடிகர்கள் ஆவோம். இதே சிந்தனை புத்தியில் இருந்து கொண்டே இருந்தால் போதை ஏறிவிடும். கேட்கிற விஷயம் எல்லாம் புத்தியில இருந்துச்சுன்னா போதும், சதா குஷி இருக்கும், போதை இருக்கும். ஆரம்பம் முதல் கடைசி வரை உங்களுக்கு பாகம் உள்ளது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். இப்பொழுது கர்மாத்தீத் நிலையில் அவசியம் செல்ல வேண்டும், பிறகு தங்க யுகத்தில் வர வேண்டும். பாபா சொல்றாங்க, இந்த ஈடுபாட்டுல இருந்து தங்களுக்கு தாங்களே நன்மை செய்ய வேண்டும். பண்டிதர் மட்டும் ஆவதில்லை இல்லையா? பண்டிதர்னா மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்? செஞ்சு மற்றவங்களை செய்ய வைக்கணும். நாம பின்பற்றி மற்றவர்களை பின்பற்ற வைக்கணும். மற்றவர்களுக்கு கற்பித்து கொண்டே இருப்பார்கள். யாரு? பண்டிதர்கள். சுயம் அந்த நிலையில் இருப்பதில்லை என்றால் தாக்கம் ஏற்படாது. பாபா சொல்றாங்க, நீங்க செய்யாம மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. பாபா சொல்றாங்க, தனக்காகவும் முயற்சி செய்யணும். இந்த பிரம்மா சொல்றாரு, நான் கூட நினைவு செய்வதற்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சில சமயங்கள்ல மாயையினுடைய புயல்கள் எப்படி வருகின்றன என்றால் புத்தியோகத்தையே துண்டித்து விடுகிறது. நிறைய குழந்தைங்க சார்ட் அனுப்புறாங்களாம் பாபாவுக்கு. அது பார்க்கும் பொழுது பிரம்மா பாபாவுக்கு இவர்கள் என்னை விட வேகமாக செல்கிறார்கள் என்று நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றாங்க. ஒருவேளை உத்வேகம் கூட ஏற்படுது, நானும் பண்ணணும் அப்படின்னு. எனவே பாபா சொல்றாங்க, இதை பார்க்கறவங்க கேட்கறவங்க அவங்களுக்கும் வேகம் வருது. எனவே சார்ட் எழுத முற்பட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி வேகமாக சென்றார்கள் என்றால் முதல் நம்பரில் சென்று விடலாமே. ஆனால் இல்லை. பாபா சொல்றாங்க, அது சார்ட் எழுதுறது வரைக்கும் தான் இருக்குது. பாபா இத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன் என்று எழுதுவதில்லை. உண்மையிலே நம்ம கிட்ட ஒரு வேகம் இருக்குது, முயற்சி இருக்குதுன்னா நாம அநேகரை நமக்கு சமமா கூட மாத்துவோம். ஆனா பாபா சொல்றாங்க, அந்த மாதிரி எழுதுறது இல்ல. பாபா இத்தனை பேரை நான் சமமா ஆக்குனேன் அப்படி எழுதல. மேலும் பாபா எங்களுக்கு இவர் வழி கூறினார் என்று அவரும் எழுதணும் இல்லையா? பயன் பெற்றவங்க கூட இவங்களாலதான் நீங்க எங்களுக்கு கிடைச்சீங்கன்னு எழுதணும் இல்லையா? அப்படி ரெண்டு பக்கமுமே வரலைன்னா பாபா என்ன நினைப்பாரு? சார்ட் அனுப்புவதால் மட்டும் வேலை நடக்காது, தனக்கு சமமாகவும் ஆக்கணும் இல்லையா? தனக்கு சமமாக ஆக்கணும்னா முதல்ல நாம ஆகணும். இல்லை என்றால் தந்தைக்கு சமமானவர் ஆகவில்லை. ரூப் கூட பசந்து கூட மிக சரியாக ஆக வேண்டும். பாபா சொல்றாங்க, இதுலதான் அதாவது என்னது ரூப் பசந்த் அப்படிங்கிறது. இன்னைக்கு பாபா சொல்றாங்க அக்யூரேட். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்ட் ஆகணும். இதுக்குதான் உழைப்பு தேவைப்படுது. தேக அபிமானம் கொன்று விடுகிறது. ராவணன் தேக அபிமானியாக ஆக்கியுள்ளான். இப்பொழுது நீங்கள் தேகி அபிமானி ஆகிறீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு மாயை ராவணன் தேக அபிமானியாக ஆக்குகின்றான். பாபா சொல்றாங்க, தேகி அபிமானியாக இருப்பவர்களோ மிகவும் இனிமையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்ம அபிமானியா இருக்குமோ அவ்வளவு நாம இனிமையானவர்களா ஆகும். நான் ஆத்மாபிமானத்துல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சிடுன்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. சம்பூர்ணமாகவோ இப்பொழுது யாரும் ஆகவில்லை. எனவே பாபா சொல்றாங்க, யாருடைய இதயத்தையும் புண்படுத்த கூடாது, துக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு பாபா எப்பொழுதுமே சொல்றாங்க. அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். பேசுவது செய்வதிலும் கூட மிகுந்த ராயல்டி இருக்க வேண்டும். ஈஸ்வரிய குழந்தைகளின் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்பட வேண்டும். நீங்கள் மனிதர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறீர்கள். அதனால் பாபா சொல்றாங்க, வழி கூறணும், மேலும் புரிய வைக்கணும். நீங்கள் பரமாத்மாவின் குழந்தைகள் ஆவீர்கள் அல்லவா? அவரிடமிருந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்க வேண்டியுள்ளது. பின் இப்பொழுது அது ஏன் இல்லை என்று நினைத்து பாருங்கள். உண்மையில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்தது அல்லவா? பாபா உங்களுக்கு கொடுத்தாங்க தானே. பாரதவாசிகளாகிய நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் அல்லவா? நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். நாம் தான் லட்சுமி நாராயணரின் குலத்தினராக இருந்தோம் என்று நீங்கள் புரிந்து இருங்கள். தங்களை ஏன் குறைவாக நினைத்துக் கொள்கிறீர்கள்? பாபா சொல்றாங்க, சிலர் சொல்றாங்களாம், எல்லாரும் முழுமையாயிடுவாங்களா? எல்லாரும் முழுமையாயிடுவாங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
பாபா சொல்றாங்க யார் அப்படி கேக்குறாங்களோ அவங்க இந்த குலத்தினர் இல்லைன்னு பாபா புரிஞ்சுக்கிறாங்க. இப்பொழுதிலிருந்தே தள்ளாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். தந்தை 21 பிறவிகளுக்கான பாக்கியத்தை சேமிப்பு செய்தார். பாபா சொல்றாங்க உங்களுக்கு பாபா சேமிப்பு செய்ய வச்சாரு, அதை சாப்பிட்டீங்க, இப்ப அது முடிய ஆரம்பிச்சிருச்சு. துரு ஏறி ஏறி தமோ பிரதானமாக சோழி போல ஆயிட்டீங்க. பாரதம் தான் 100% செழிப்புடன் இருந்தது. இவர்களுக்கு இந்த ஆஸ்தி எங்கிருந்து கிடைத்தது? நடிப்பவர்கள் தானே கூற முடியும். பாபா சொல்றாங்க யாரு நடிச்சீங்களோ உங்களுக்கு தானே தெரியும். மனிதர்கள் எல்லாரும் நடிகர் ஆவார்கள். இந்த லட்சுமி நாராயணருக்கு அரசாட்சி எங்கிருந்து கிடைத்தது என்பது அவர்களுக்கு தெரியணும், மனிதர்களுக்கு தெரியணும். நாம இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறோம், இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்துக்கு அதிபதியா எப்படி ஆனாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு நாம தான் தெரிய வைக்கணும். பாருங்க எவ்வளவு நல்ல நல்ல பாயிண்ட்கள். நிச்சயமாக முந்தைய ஜென்மத்துலதான் இந்த ராஜ்ய பாக்கியத்தை அவங்க பெற்றிருக்கணும் இல்லையா. லட்சுமி நாராயணருக்கு இந்த பாக்கியம் அவங்களுடைய முந்தைய ஜென்மத்தினுடைய கர்ம பலன். தந்தை தான் பதித்த பாவனர் ஆவார். நான் உங்களுக்கு பாபா சொல்றாங்க நான் உங்களுக்கு கர்மம் அக்கர்மம் மற்றும் விகர்மத்தினுடைய கதியை புரிய வைக்கிறேன். ராவண ராஜ்யத்துல மனிதர்களின் கர்மங்கள் விகர்மங்களாக ஆகிவிடுகிறது. அங்கு உங்களுடைய கர்மங்கள் அக்கர்மமாக இருக்கிறது. அதாவது சத்தியுகத்துல உங்களுடைய கர்மங்கள் அக்கர்மமாக இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கலியுகத்துல எல்லாமே விகர்மமாக ஆகுது. அது தெய்வீக சிருஷ்டியாகும். நான் படைப்பு கர்த்தா ஆவேன். எனவே அவசியம் நான் சங்கம யுகத்தில் வர வேண்டி இருக்கிறது. பாபா சொல்றாங்க இது ராவண ராஜ்யமாகும், அது ஈஸ்வரிய ராஜ்யம் இல்லையா. சத்தியுகம் ஈஸ்வரிய ராஜ்யம். இறைவன் இப்பொழுது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் ஆவீர்கள். இது நமக்கு அடிக்கடி நினைப்பு வரணும். நான் கடவுளுடைய குழந்தை, இறைவன் எனக்காக என்ன புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு இப்ப ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குது. பாரதவாசிகள் தான் செழிப்போட இருந்தாங்க, இப்ப அவங்கதான் திவால் ஆயிட்டாங்க. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம் இல்லையா. இது ஏற்கனவே பிக்ஸ் ஆன நாடகம். இதுல வித்தியாசம் ஏற்பட முடியாது. எல்லாருடைய விருட்சமும் தனித்தனிதான். பாபா சொல்றாங்க பல்வகையான விருட்சம் ஆகும் அல்லவா. தேவதா தர்மத்தினர் தான் பிறகு தேவதா தர்மத்துல வருவாங்க இல்லையா. யார் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்க அந்த தர்மத்துலதான் வருவாங்க. கிறிஸ்துவ தர்மத்தினர் தங்களது தர்மத்தில் குஷியாக இருக்கிறார்கள், மற்றவர்களையும் தங்களது தர்மத்தில் இழுத்து விட்டனர். பாபா சொல்றாங்க பாரதவாசிகள் தங்கள் தர்மத்தை மறந்திருக்கும் காரணத்தினால் அந்த தர்மத்தை நல்லது என்று நினைத்து அங்க போயிடுறாங்க. வெளிநாடுல வேலைக்காக எவ்வளவு பேர் போறாங்க, ஏன்னா அங்க சம்பாத்தியம் நிறைய கிடைக்குது. அதே போலதான் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா அந்த தர்மத்துல ரொம்ப லாபம் கிடைக்கிறதா நினைச்சு இந்த தர்மத்தை விட்டுட்டு அங்க போறாங்க. பாபா சொல்றாங்க நாடகம் மிகவும் அதிசயமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொள்வதற்கு நல்ல புத்தி வேண்டும். சிந்தனை கடலை கடையும் பொழுது எல்லாமே புரிஞ்சிடும். எவ்வளவுக்கு அளவு நம்ம இந்த ஞானத்தை ரொம்ப ஆழமா சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு எல்லாமே புரியும். இந்த அமைக்கப்பட்ட இது என்னது, இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அனாதி நாடகம். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பிறரை தங்களுக்கு சமமாக சதா சுகமுடையவர்களாக ஆக்கணும் இல்லையா. முதல்ல நாம சதா சுகமுடையவர்களா இருக்கணும், மற்றவர்களை சதா சுகமுடையவர்களாக ஆக்கணும். இது உங்களுடைய தொழிலாகும். பத்தீத்தர்களை பாவனமாக ஆக்குவது. பாபா நமக்கு புதுசா டியூட்டி கொடுத்திருக்க, பத்தீத்தர்களை பாவனமா ஆக்கணும். எப்படி தந்தையின் தொழிலோ அதே போல உங்களுடையது இல்லையா. பாபா பத்தித்த பாவனர்னா குழந்தைகளாகி நீங்களும் பத்தித்த பாவனர். உங்களது முகம் எப்பொழுதும் தேவதைகளை போல குஷியால் மலர்ந்திருக்க வேண்டும். நாம் உலகத்திற்கு அதிபதி ஆக போகிறோம், இது உங்களுக்கு தெரியும். இதை நினைச்சாலே போதும், முகம் என்ன ஆயிடுமா, தேவதைகளை போல குஷியா இருக்கும். பாபா சொல்றாங்க நீங்க அன்பான குழந்தைங்க, கோபத்தின் மீது உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை இருக்கணும். நம்ம மறந்தும் கூட கோபப்படக்கூடாது.
தந்தை குழந்தைகளுக்கு சுகத்தின் ஆஸ்தி அளிக்க வந்திருக்கிறார். சொர்க்கத்திற்கான வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். தந்தை சுகத்தை அளிப்பவர், துக்கத்தை நீக்குபவர். எனவே அவருடைய குழந்தைங்க நீங்க கூட என்ன செய்யணும்? மற்றவர்களுடைய துக்கத்தை நீக்கி அவர்களுக்கு சுகம் கொடுப்பவராக ஆக வேண்டும். பாபா சொல்றாங்க, யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை அதிகரித்துவிடும். யாருமே தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. குழந்தைகளுக்காகவே குறிப்பாக விசாரணை குழு அமரும். நீங்கள் தடை ஏற்படுத்தினீர்கள் என்றால் நிறைய தண்டனை வாங்குவீர்கள் என்று சிவபாபா சொல்றாங்க. கல்பாந்திரமாக நாங்கள் இது போல ஆகிவிடுவோம் என்ற சாட்சாத்காரம் கூட செய்வீங்க. இதுக்கு முன்பு அவ்வாறு காட்சிகள் பார்க்கும் பொழுது பாபா கூற வேண்டாம் என்று தடை விதித்துக் கொண்டிருந்தார். கடைசியில மிக சரியாக தெரிய வரும். இனி போக போக தீவிரமாக சாட்சாத்காரம் கிடைக்கும். விருத்தி ஆகிக்கொண்டே போகும். பாபா சொல்றாங்க, அபுமலையின் அடிவாரம் வரை வரிசையில் நின்று விடுவார்கள். பாபாவை யாருமே சந்திக்க முடியாமல் இருப்பார்கள். ஆகா பிரபு உனது லீலையே என்பார்கள். இதுவும் பாடப்பட்டிருக்கு இல்லையா? வித்வான்கள், பண்டிதர்கள் ஆகியோரும் பின்னால வருவாங்க. அவர்களுடைய சிம்மாசனங்களும் ஆடி போகும். குழந்தைகளாகிய நீங்க மிகவும் குஷியா இருப்பீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். இப்பேற்பட்ட அன்பு நினைவுகள் ஒரு முறைதான் கிடைக்கிறது இல்லையா? இந்த சங்கமிகத்துலதான் பகவானே குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்காரத்தை சொல்றாரு. எந்த அளவு நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் பரமாத்மாவின் அன்பை பெறுவீர்கள். விகர்மங்கள் விநாசமாகும், மேலும் தாரணையும் ஆகும். குழந்தைகளுக்கு அளவு கடந்த குஷி இருக்கணும். யார் வந்தாலும் அவங்களுக்கு வழி சொல்லணும். எல்லையில்லாத ஆஸ்திய எல்லையில்லாத தந்தையிடம் இருந்து பெற வேண்டும். பாபா சொல்றாங்க, இது சாதாரண விஷயமா? இப்ப நீங்க அப்பேற்பட்ட முயற்சி செய்யணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. பேசுவதில் மற்றும் நடப்பதில் முழுமையாக ராயலாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். தங்களுக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது, யாருடைய இதயத்தையும் புண்படுத்த கூடாது. 2. கோபத்தின் மீது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முகம் எப்பொழுதும் தேவதைகளைப் போல மலர்ந்ததாக வைத்திருக்க வேண்டும். சுயம் தங்களை ஞான யோக பலத்தினால் தேவதையாக ஆக்க வேண்டும். வரதானம்: சக்திசாலியான கண்ணாடி மூலமாக அனைவருக்கும் தங்களது சுய தரிசனத்தை செய்விக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. பாபா சொல்றாங்க, எப்படி கண்ணாடியின் முன்னால் யார் போய் நின்றாலும் அவர்களுக்கு தன்னுடைய தெளிவான காட்சி கிடைக்குது. ஆனா ஒருவேளை கண்ணாடி சக்திசாலியாக இல்லையெனில் உண்மையான உருவத்திற்கு பதிலாக வேறொரு ரூபம் தென்படும். மெலிந்தவராக இருப்பார், பருமனாக தெரிவார். எனவே நீங்கள் அப்படிப்பட்ட சக்திசாலியான கண்ணாடியாக ஆகிவிடுங்கள். அதன் மூலம் அனைவருக்கும் தங்களை உணர முடிய வேண்டும். அதாவது உங்களுக்கு முன்னால் வந்த உடனேயே அவர்கள் உடல் உணர்வை மறந்து தங்களுடைய ஆத்ம உணர்வில் நிலை பெற வேண்டும். இதுவே உண்மையான சேவையாகும். இதன் மூலம் வெற்றி கோஷங்கள் எழும்பும். ஸ்லோகன்: படிப்பினையை தங்கள் சொரூபத்தில் கொண்டு வருபவர்கள்தான் ஞான சொரூபமான மற்றும் அன்பு சொரூபமான ஆத்மாக்கள் ஆவார்கள்.
படிப்பினையை தங்கள் சொரூபத்தில் கொண்டு வருபவர்கள்தான் ஞான சொரூபமான மற்றும் அன்பு சொரூபமான ஆத்மாக்கள் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.